பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவாசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் முதல் வசனம். அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரவேல் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பினதும் அன்றி, எப்ராயிம் மனாசே கோத்திரங்களுக்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினான். பஸ்காவை 2ஆம் மாதத்தில் ஆசரிக்கும்படி ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் எருசலேமில் உள்ள சபையார் யாவரும் யோசனை பண்ணியிருந்தார்கள். ஆசாரியர் போதுமான பேர் தங்களை பரிசுத்தம் பண்ணாமலும் ஜனங்கள் எருசலேமில் இன்னும் கூடி வராமலும் இருந்தபடியினால் அதன் காலத்தில் அதை ஆசரிக்க கூடாமற் போயிற்று. இந்த காரியம் ராஜாவின் பார்வைக்கும் சமஸ்த சபையின் பார்வைக்கும் நியாயமாய் காணப்பட்டது. எழுதியிருக்கிறபடி வெகு காலமாய் அவர்கள் அதை ஆசரிக்கவில்லை. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமுக்கு வாருங்கள் என்று பெயர்செபா முதல் தான் மட்டுமுள்ள இஸ்ரவேல் தேசமெங்கும் பறைசாற்றுவிக்க தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் கொடுத்த நிருபங்களை அஞ்சல்காரர் வாங்கி ராஜாவுடைய கட்டளைகளின்படியே இஸ்ரவேல் யூதா எங்கும் போய், இஸ்ரவேல் புத்திரரே, ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்பவர்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்புங்கள். அப்பொழுது அசீரியருடைய ராஜாக்களின் கைக்கு தப்பி இருக்கிற மீதியான உங்கள் அண்டைக்கு அவர் திரும்புவார். தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு துரோகம் பண்ணின உங்கள் பிதாக்களைப் போலவும் உங்கள் சகோதரரை போலவும் இராதேயுங்கள். அதற்காக நீங்கள் காண்கிறபடியே அவர்கள் பாழாய் போகிறதற்கு ஒப்பு கொடுத்தாரே. இப்போதும் உங்கள் பிதாக்களைப் போல உங்கள் கழுத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு உடன்பட்டு அவர் சதா காலத்துக்கும் பரிசுத்தம் பண்ணின அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவியுங்கள். அப்பொழுது அவருடைய உக்கிரமான கோபம் உங்களை விட்டு திரும்பும். நீங்கள் கர்த்தரிடத்திற்கு திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் தங்களை சிறைப்பிடித்தவர்களுக்கும் இந்த தேசத்திற்கு திரும்புகிறதற்கும் அது ஏதுவாகும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கம் உள்ளவர். நீங்கள் அவரிடத்திற்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை என்றார்கள். அப்படி அந்த அஞ்சல்காரர் எப்ராயிம் மனாசே தேசங்களில் செபுலோன் மட்டுக்கும் ஊரூராக திரிந்தார்கள். ஆனாலும் அவர்கள் இவர்களை பார்த்து நகைத்து பரிகாசம் பண்ணினார்கள். ஆகிலும் ஆசேரிலும் மனாசேயிலும் செப்லோனிலும் சிலர் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார்கள். யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. அப்படியே 2ஆம் மாதத்தில் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசரிக்க வெகு ஜனங்கள் எருசலேமில் மகா பெரிய சபையாய் கூடினார்கள். அவர்கள் எழும்பி எருசலேமில் உண்டான பலிபீடங்களையும் தூபபீடங்களையும் அகற்றி கீதரோன் ஆற்றிலே போட்டார்கள். பின்பு அந்த 2ஆம் மாதம் 14ஆம் தேதியில் பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் வெட்கி தங்களை சுத்தம் பண்ணி சர்வாங்க தகன பலிகளை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்து தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற தங்கள் முறைமையின்படியே தங்கள் ஸ்தானத்திலே நின்றார்கள். ஆசாரியர் லேவியரின் கையிலிருந்து இரத்தத்தை வாங்கி தெளித்தார்கள். சபையிலே அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளாதிருந்தார்கள்.
ஆகையால் சுத்தமில்லாத எல்லாரையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ண லேவியர் அவர்களுக்காக பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடிக்கும் காரியத்தை விசாரித்தார்கள். அது என்ன என்றால், எப்ராயிம், மனாசே, இசக்கார், செபுலோன் மனுஷரில் ஏராளமான அநேகம் ஜனங்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தும் எழுதியிராத பிரகாரமாக பஸ்காவை சாப்பிட்டார்கள். எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினார்கள். பரிசுத்த ஸ்தலத்திற்கேற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்றான். கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். அப்படியே எருசலேமிலே காணப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாளளவும் மகா ஆனந்தத்தோடே ஆசரித்தார்கள். லேவியரும் ஆசாரியரும் தினம் தினம் கர்த்தருக்கென்று பேரோசையாய் தொனிக்கும் கீத வாத்தியங்களால் கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நல்ல உணர்வுள்ள எல்லா லேவியரோடும் எசேக்கியா பட்சமாய் பேசினான். இப்படி அவர்கள் பண்டிகையின் 7 நாள் அளவும் புசித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்கள். பின்பு வேறு 7 நாள் அளவும் ஆசரிக்க சபையார் எல்லாரும் யோசனை பண்ணி அந்த 7 நாளும் ஆனந்தத்தோடே ஆசரித்தார்கள். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சபைக்கு 1000 காளைகளையும் 7000 ஆடுகளையும் கொடுத்தான். பிரபுக்களும் சபைக்கு 1000 காளைகளையும் 10000 ஆடுகளையும் கொடுத்தார்கள். ஆசாரியரில் அநேகம் பேர் தங்களை சுத்தம் பண்ணினார்கள். யூதாவின் சபை அனைத்தும் ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலிலிருந்து வந்தவர்களுடைய சபை அனைத்துமாகிய இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வந்த அந்நியரும் யூதாவில் குடியிருந்தவர்களும் மகிழ்ச்சியாய் இருந்தார்கள். அப்படியே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலுடைய ராஜாவின் நாட்கள் முதற்கொண்டு இப்படி எருசலேமில் நடந்ததில்லை. லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசிர்வதித்தார்கள். அவர்களுடைய சத்தம் கேட்கப்பட்டு அவர்களுடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 1 முதல் 27 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த 2 நாளாகமம் 30:1-2 சொல்லப்பட்டிருக்கு. பஸ்கா பண்டிகையை அவங்க 2 நூற்றாண்டுக்கு நிறுத்தி வைத்திருந்தார்கள். யாரும் கொண்டாடலை. இந்த கொண்டாடாதனால இந்த எசேக்கியா ஆட்சிக்கு வந்த உடனே அவர் மீண்டுமாய் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடணும்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதாக்கு எல்லாத்துக்கும் அவர் அழைப்பு கொடுக்கிறார். நீங்கள் எல்லாரும் வாங்க, எருசலேமில் இந்த பண்டிகையை ஆசரிக்கணும், பஸ்கா பண்டிகையை அப்படின்னு சொல்லும்போது, இந்த பஸ்கா பண்டிகை எப்போ ஆசரிப்பாங்கன்னா 30ஆம் அதிகாரம் 2-3 1ஆம் மாதம் 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகையில் பஸ்கா பண்டிகை கொண்டாடணும்னு ஒரு நியமம் இருந்தது. இப்போ அந்த 1ஆம் மாதம் 14ஆம் தேதி ஏன் கொண்டாடப்பட முடியலன்னா, ஜனங்கள் ஆயத்தமாக இல்லை, ஆசாரியர்கள் ஆயத்தமாக இல்லை, ஆலயம் சுத்திகரிக்கப்படலை. ஸோ அதனால என்ன பண்ணாங்க, 2ஆம் மாதம் 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகையை கொண்டாடலான்னு தீர்மானித்தாங்க. இதை குறித்து என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 10-11 நீங்கள் வாசித்து பாருங்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ இவங்க எல்லாத்தையும் சுத்திகரித்ததுனால இந்த 2ஆம் மாதம் என்ன பண்ணுறாங்க, பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே போல் பார்த்தீங்கன்னா 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த எசேக்கியா ராஜாவாகும்போது, ஆட்சியில் இருக்கும்போது, இஸ்ரவேல் அரசரான ஒசேயா 3 ஆண்டுகள் அதாவது அரசாண்டு கொண்டிருந்தார். இதனால பார்த்தீங்கன்னா
6 ஆண்டுகளுக்கு பின்னால இஸ்ரவேல் அனைவரும் அசிரியா அரசரால் சிறைப்பட்டு போனாங்கன்னு சொல்லி 2 ராஜாக்கள் 18:10 சொல்லப்பட்டிருக்கு. இப்போ எசேக்கியா தனது ஆட்சியின் 1வது ஆண்டிலே என்ன பண்ணுறான்? பஸ்காவை ஆசரித்தால் அவர் இஸ்ரவேலின் மக்களுக்கு அவர் என்ன பண்ணுறாரு? அழைப்பு அனுப்புகிறார். ஆனால் ஓசாயா அரசரின் கீழே அந்த ஜனங்கள் இருந்ததுனால அவங்க என்ன பண்ணல, பாதி பேர் வரல, பாதி பேர் ஏளனம் பண்ணுறாங்க, சொல்லி அனுப்பினவங்களை கிண்டல் பண்ணி, பாதி பேர் அதை நிர்விசாரமாக அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளலை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆனாலும் ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, அவங்க எருசலேமுக்கு வந்தாங்க, அவங்கள வைத்து என்ன பண்ணாங்களாம், அந்த பஸ்கா பண்டிகையை அவர்கள் கொண்டாடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, எசேக்கியா ராஜா தான் மட்டும் பரிசுத்தமாக இருக்கணும்னு விரும்பலை. தன்னுடைய ஆட்சியை அவன் என்ன பண்ணுறான், அதில் ஒரு சுத்திகரிப்பை பண்ணுறான், ஆலயத்தை சுத்திகரிக்கிறான். அவங்க தொழுகையை நிறுத்தி போட்ட அந்த பஸ்கா பண்டிகையை அவங்க ஆசரிக்காமல் நிறுத்தி போட்டதை அவன் மறுபடி அதை செய்யணும்னு சொல்லி ஜனங்களை வற்புறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஊழியக்காரருக்குள்ள அந்த வாஞ்சை இருக்கணும். ஊழியக்காரர்களும் ஆத்தும ஆதாயம் செய்யணும், அவங்க சபை மக்களையும் ஆத்தும ஆதாயம் செய்ய அவர்களை என்ன பண்ணணும், அவர்களை என்கரேஜ் பண்ணணும், அவங்கள துரிதப்படுத்தணும், அவங்களும் போய் ஊழியர் செய்யுங்கன்னு நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்படி சொல்வது தான் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால நம்ம என்ன பண்ணணும், ஜனங்களுக்குள்ள ஒரு ஆத்தும தாகத்தை நம்ம உண்டு பண்ணணும். இன்னைக்கு அவங்க குடும்பத்தில் இருக்க சொந்த கதை, சோக கதை, இந்த பிரச்சனையே நினச்சி நம்ம இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாம் வாழ்வது கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருக்குன்னு நாம் என்ன செய்கிறோம்? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால் நம்ம எந்த உலகத்தில் எவ்வளோ படிப்பு படித்திருந்தாலும், நல்ல போஸ்டிங்கில் இருந்தாலும், நல்ல ஜாபில் இருந்தாலும், கை நிறைய சம்பாதித்தாலும், ஆண்டவருடைய அன்பை நாம் மற்றவங்களுக்கு சொல்ல மறக்கவே கூடாது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் பார்க்குற பஸ் ஸ்டாண்டில், இல்லாட்டா நீங்கள் போகிற ட்ரெயினில், இல்லாட்டா நீங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸில், ஸ்கூலில் படிக்கிற இடத்துல, காலேஜில் படிக்கிற இடத்துல, ஆண்டவர் நல்லவர் என்பதை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது நம்மேல் விழுந்த கடமை. அதனால் இன்னைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும், மற்றவங்களையும் என்ன பண்ணணும், நாம் ஆயத்தப்படுத்தணும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த எசேக்கியா ராஜா அதை செய்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து ஆண்டவரை நாம் பிரியப்படுத்தும் போது தேவன் நம்மில் பிரியமாயிருப்பார். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்துதிக்கிறவர் அதீரபா லபௌரி அம்தரால் ரபே கரபா ரிபா கபௌரி அம்தரால் ரபே கரபா. அப்பா எசேக்கியா ராஜா ஆண்டவரை விட்டு போன அந்த பஸ்கா பண்டிகையை மறுபடியும் ஆசரிக்க சொல்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, ஜனங்களை ஆண்டவரே எருசலேமுக்கு ஒன்று கூட்டி துதிக்கிறதுக்கு அழைக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் அநேகர் அல்லல் தட்டினாலும் ஆண்டவரே அதில் வந்து கலந்து கொண்டவர்கள் ஆண்டவரே, அவர்களை நீங்கள் ஆசீர்வதித்தீங்க. அதே போல் இன்னைக்கும் ஆண்டவரே, அப்பா தகப்பனே, ஆண்டவரே, அப்பா அநேகர் வீட்டிலேருந்தே நான் ஆன்லைனில் பார்த்துக்குவேன், ஆன்லைனில் மெசேஜை கேட்டுக்குவேன் ஆண்டவரே, சர்ச்சுக்கு வராமல் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிற அநேகர் உண்டு ஆண்டவரே. அப்பா அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, அவங்க இடத்துல இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சண்டேல போகணும் ஆண்டவரே, போகாமல் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஏசப்பா, ஒவ்வொரு உள்ளத்தோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, நீர் பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. அப்படியாய் நீங்கள் பேச போகிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. உங்கள் அன்பின் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்கள் வழி நடத்துங்க.
ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் நீர். அப்படி செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, இந்த நாளில் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணமாகட்டும், வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கொடுங்க. வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வியாபாரத்தை தொட்டு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, படுத்த படுக்கையா இருக்கிற வியாதி படுக்கையை மாற்றுங்க. டிப்ரெஷன்ல இருக்கிற ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் முதல் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள், வயதானவர்கள், அப்பா, யாரெல்லாம் டிப்ரெஷன்ல இருக்கிறாங்களோ அதுல இருந்து அவங்கள தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரை. ஏசப்பா, மக்கள் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறப்பா ஆண்டவரே. அப்பா தகப்பனே, படுத்த படுக்கையா இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுடைய வியாதி படுக்கையை மாற்றி போடுங்க ஆண்டவரை. அப்பா தகப்பனே, உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.